Hi, vanakkam. Welcome to my channel Traditional Art. Subscribe my channel. Hi viewers. இன்னைக்கு நம்ம மினி பாம் பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த மினி பாம் பாம் செய்யறதுக்கு உள்ளன் த்ரெட் வேணும். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர்ஸ் வேணும். அவ்வளவுதான். இப்போ இந்த உள்ளன் த்ரெட்ல இருந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். எதுக்குன்னா இந்த பாம் பாம் செய்யும்போது கட்டுறதுக்கு நமக்கு லாஸ்ட்ல தேவைப்படும். இந்த லென்த் நம்மளுக்கு போதும். இன்னைக்கு கார்ட்போர்டோ இல்ல ஸ்கேலோ எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். மீடியம் சைஸ் பாம் பாம்னா 3 ஃபிங்கர்ஸ். அதே பெரிய பாம் பாம் செய்ய போறோம்னா 4 ஃபிங்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பாம் பாம் செய்ய போறோம்னா இந்த 4 ஃபிங்கர்ஸ்ல இந்த த்ரெட்டை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஆனா நம்ம இன்னைக்கு செய்ய போறது மினி சைஸ் தான். ஸோ ரெண்டு ஃபிங்கர்ஸ் போதும். இப்போ இந்த 2 ஃபிங்கர்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உள்ளன் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படியே கண்டினியூஸா ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. ஒரு 30 to 40 or 50 டைம்ஸ் நீங்க ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம குட்டியா த்ரெட் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல. இப்போ அதை இப்போ டைப் பண்ணணும். நம்ம இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு சென்டர்ல அந்த நூலை விட்டு எடுத்து ஒரு சைடு இந்த சைடு எடுத்து ஒரு நாட் ஒன்று டைப் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா டைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரோல் பண்ணோம்ல அந்த த்ரெட்டை வெளியில எடுத்துடணும். ஸோ நம்ம எடுத்துட்டு இன்னும் நல்லா டைட்டா டைப் பண்ணணும். சென்டர்ல நல்லா ஆப்போசிட் சைட்லலாம் சுத்தி சுத்தி ஒரு 4-5 நாட்ஸ் போடுங்க. அப்பதான் கழண்டு வராம இருக்கும். இப்போ நம்ம சிசர்ஸ் வச்சு அந்த த்ரெட் எல்லாம் 2 சைடு சென்டர்ல இருந்து 2 சைடு இருக்க அந்த த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடணும். எல்லாத்தையும் கிளீனா கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சென்டரை பிடிச்சிட்டு சுத்தி நம்ம அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிட்டு வரணும். எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. சுத்தி அந்த சென்டர்ல நம்ம டைப் பண்ணோம்ல அதுதான் சென்டரா வச்சுட்டு சுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டே வரணும் சர்க்கிள் மாதிரி. இந்த ட்ரிம்மிங் ப்ராசஸை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். சென்டர் பிடிச்சி சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுட்டே வாங்க. அது பெர்ஃபெக்ட் சர்க்கிள் மாதிரி வரணும். அப்படியே அப்பதான் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் செம்மையா இருக்கும்.
guys, finally நம்ம cute mini pom pom இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பாம்பாம்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டு உங்க saree அப்படி இல்லைன்னா பிளவுஸ் பின்னாடி கட்டுற நாட்ஸ்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க.